கோஷ நேரத்தில் நந்தி தேவர் கொம்புகளுக்கு இடையில சிவபெருமான் நடனம் ஆடுவதாக சொல்லுவாங்க. ஆனால் இங்கு நந்தி தேவருடைய கண்களில் கண்ணீர் வழிகின்ற காட்சியை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மெய்சிலிருக்கும் விதமாக இருப்பதால் அனைவருமே பார்த்து ரசித்து வண்ணே இருக்கிறாங்க. சிவபெருமான் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டீங்கன்னா நிச்சய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இருந்த தடைகள் நீங்கி சிவனுடைய அருள் உங்களுக்கு உண்டாகும். நந்தி பகவானுக்கு அருகம்புல்லோ மாலை சாட்சி அபிஷேகம் செய்து விளக்கேற்றி வழிபடலாம். நந்தினுடைய காதல சொல்லும்போது தீய எண்ணங்கள் இல்லைனா பிறருக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய எண்ணங்களை மட்டும் சொல்லாதீங்க. நீங்கள் வீட்டிலேயே நந்தி சிலையை வைத்து வழிபடுவது குடும்பத்தில் மகிழ்ச்சி, செல்வம், பாதுகாப்பு எல்லா நலன்களும் உண்டாகும். காதில் கோரிக்கை வைத்தீங்கன்னா அது சிவபெருமானிடம் எடுத்துரைப்பார். அதனால் உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரியாகிடுங்க. மேலும் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா வீடியோவில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.